கைம்பெண்ணின் மகன். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றியிருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. நாயின் ஊர். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். நாயின் ஊரிலே ஒரு கைம்பெண் இருக்கிறாள். இவருடைய ஒரே மகன் மரித்து போனான். இயேசு கிறிஸ்து இவனை உயிரோடு எழுப்புகிறார். இந்த அற்புத சம்பவம் மத்தேயு, மார்க்கு ஆகிய சுவிசேஷங்களில் எழுதப்படவில்லை. 100க்கு அதிபதியின் வேலைக்காரனை குணமாக்கிய மறுநாளிலே இந்த அற்புத சம்பவம் நடைபெறுகிறது. நாயின் ஒரு சிறிய ஊர். இது கப்பர்நகூமிற்கு அருகில் உள்ளது. இந்த ஊரின் வாசலுக்கு சமீபமாக இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை நடப்பிக்கிறார். நாயின் கப்பர்நகூமில் இருந்து 21 மைல் தூரத்தில் உள்ள ஊர். இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருந்ததாக நாம் பொதுவாக நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அவருடைய சீஷர் எத்தனை பேர் என்பது தெளிவாக தெரியவில்லை. இயேசு தேசம் முழுவதும் சென்று ஆயிரக்கணக்கான வியாதியஸ்தரை சுஸ்தமாக்குகிறார். அவருக்கு அநேகர் சீஷராக இருந்திருக்கலாம். ஒரு இடத்தில் 500 பேருக்கு அதிகமான சகோதரர் என்று அதிக எண்ணிக்கையில் இயேசுவின் சீஷர்களை பற்றி ஒரு குறிப்பு காணப்படுகிறது. சீஷரும் வெகு ஜனங்களும் அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். நாயின் ஊரின் வாசலில் திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். இவர்களை 2 விதமாக பிரிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் அநேகரும் திரளான ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவோட கூட போகிறார்கள். இவர்கள் அந்த கூட்டத்தில் ஒரு பிரிவினர். மற்றொரு கூட்டம் மரித்து போன ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு போகும் ஊராரில் வெகுஜன கூட்டமாகிய கூட்டம். இவ்விரண்டு ஜனக்கூட்டத்தாரும் ஊரின் வாசலுக்கு சமீபமாக கூடி வந்திருக்கிறார்கள். மரித்து போனவன் ஒரு வாலிபன். இவன் தன் தாய்க்கு ஒரே மகன். அவனுடைய தாயோ கைம்பெண். தன்னுடைய முதிர்ந்த வயதில் இந்த தாய் தன்னுடைய பராமரிப்புக்காக தன் மகனையே நம்பியிருந்தாள். ஆனால் இவனோ முறிந்து போன நாணலைப் போல மரித்து போய்விடுகிறான். திடமாகவும் பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறவர்கள் கூட திடீரென்று மரித்து போவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் நம்முடைய தேவைக்கு மனுஷரை மாத்திரமே நம்பினால் இந்த தாயை போல நாமும் வருத்தப்பட வேண்டியது வரும். தன்னுடைய ஒரே மகன் மரித்து போனதினால் இந்த தாய் மிகுந்த வேதனையோடு இருக்கிறாள். அழுது புலம்புகிறாள். ஒரே மகனாக இருப்பதினாலும் தானும் கைம்பெண்ணாக இருப்பதினாலும் இவருடைய துக்கம் மிகுதியாயிற்று. இந்த ஊரில் உள்ள ஏராளமான ஜனங்கள் இந்த குடும்பத்தின் மீது பிரியமாக இருக்கிறார்கள். ஆகையினால் இவனை அடக்கம் பண்ணுவதற்காக பாடையில் சுமந்து கொண்டு போன போது அந்த ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வருகிறார்கள். தங்களால் முடிந்த வரையிலும் அவளுக்கு ஆதரவு கூறுகிறார்கள். தற்போதுள்ள நாயின் ஊரில் வாசல் எதுவும் இல்லை. இயேசுவின் காலத்தில் இருந்த நாயின் ஊரில் வாசல் இருந்திருக்கலாம். மரித்து போனவர்களை ஊருக்கு வெளியில் அடக்கம் பண்ணுவது வழக்கம். பட்டணத்திற்கு உள்ளும் ஜப ஆலயங்களுக்கு அருகிலும் இறந்தவர்களை அடக்கம் பண்ண மாட்டார்கள். ராஜ வம்சத்தினருக்கு மட்டும் பட்டணத்திற்குள் அடக்கம் பண்ணும் சிலாக்கியம் கிடைக்கும். இயேசுவை பின்பற்றி வரும் திரளான ஜனங்களும் மரித்து போனவனை அடக்கம் பண்ண வரும் ஜனங்களும் ஊரின் வாசலில் சந்திக்கிறார்கள். அழாதே. கர்த்தர் அவளை பார்த்து,
அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி மரித்து போனவனை அடக்கம் பண்ணுவதற்காக அவனை பாடையில் சுமந்து கொண்டு போனபோது இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷரில் அநேகரும் அந்த வழியாக வருகிறார்கள். மரித்து போன தன் மகனுக்காக துக்கத்தோடு அழுது புலம்பும் கைப்பெண்ணை பார்த்து இயேசு கிறிஸ்து அவள் மேல் மனதுருகுகிறார். தன் மகனை அடக்கம் பண்ணும் கல்லறை வரையிலும் தானும் கூட போக வேண்டும் என்று அவனுடைய தாய் பாடையின் பின்னே போகிறாள். தன்னுடைய மகன் உயிரோடு எழும்ப வேண்டும் என்று இந்த தாய் இயேசு கிறிஸ்துவிடம் விண்ணப்பம் பண்ணவில்லை. அந்த ஊரில் உள்ள ஜனங்களில் யாரும் இவன் மறுபடியும் உயிர் பெற வேண்டும் என்று இயேசுவிடம் வேண்டிக் கொள்ளவில்லை. தம்மிடத்தில் ஒருவரும் வேண்டிக் கொள்ளாவிட்டாலும் அழுது புலம்பும் அந்த தாயை பார்த்து இயேசு கிறிஸ்து அவள் மேல் மனதுருகுகிறார். அவளை பார்த்து அழாதே என்று ஆறுதலாக கூறுகிறார். இயேசு கிறிஸ்து கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர், தமது மிகுதியான அன்பினால் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர், மனதுருக்கம் உள்ளவர். இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை போல அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் மனதுருக்கம் வேண்டும். அழுது புலம்பும் அந்த தாயை பார்த்து இயேசு கிறிஸ்து ஆறுதலாக அழாதே என்று கூறுகிறார். தாம் அவளை அழாதே என்று கூறுவதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முக்கியமான காரணம் உள்ளது. இந்த தாய் மரித்து போன தன் மகனுக்காக அழ வேண்டியதில்லை. ஏனெனில் மரித்தவன் இப்போது மறுபடியும் உயிரோடு எழும்பப் போகிறான். மரித்து போன இந்த வாலிபன் மாத்திரமல்ல, கர்த்தருக்குள் மரித்திருக்கும் அவருடைய பிள்ளைகள் எல்லோருமே ஒரு நாளில் உயிரோடு எழுந்திருப்பார்கள். உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை இல்லாதவர்கள் சரீர மரணமே நித்திய முடிவு என்று தவறாக நினைக்கிறார்கள். ஆகையினால் இப்படிப்பட்டவருக்கு சரீர மரணம் ஏற்படும் போது அவருடைய உற்றாரும் உறவினரும் அதை நிரந்தர பிரிவு என்று நினைத்து அழுது புலம்புகிறார்கள். விசுவாசிகளாகிய நமக்கு நம்முடைய சரீர மரணம் ஒரு நித்திரையை போல் இருக்கிறது. நம்பிக்கையற்றவர்கள் நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் துக்கித்து புலம்புகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமோ அவிசுவாசிகளைப் போல நித்திரை அடைந்தவர்களுக்காக துக்கித்து புலம்பக்கூடாது என்று பவுல் உபதேசம் பண்ணுகிறார். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4:13-14. நமக்கு மற்றவர்கள் மீது இரக்கம் இருக்கலாம், நாம் மற்றவர் மீது அன்பு கூறலாம். இயேசு கிறிஸ்து மனதுருகியது போல நாமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மனதுருக வேண்டும். மரணத்தின் மீது இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவராக பேசியது போல நமது வார்த்தைகளும் அபிஷேகிக்கப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். வாலிபனே எழுந்திரு. கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து மரித்தவனை சுமந்து செல்லும் பாடையில் கிட்டே வந்து அந்த பாடையை தொடுகிறார். அந்த பாடையை தொட்டவுடன் அதை சுமக்கிறவர்கள் நிற்கிறார்கள். இதற்கு மேல் அவனை சுமந்து கொண்டு போக வேண்டாம் என்பதற்கு இயேசு கிறிஸ்து பாடையை தொட்டது அடையாளம் ஆயிற்று. அந்த பாடையை சுமக்கிறவர்கள் அப்படியே நிற்கிறார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவராக மரித்து போன வாலிபனை பார்த்து, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையோடு அவருடைய வல்லமையும் அவரிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை மரித்து போன அந்த வாலிபனுடைய சரீரத்திற்குள் பிரவேசித்து அவனை மறுபடியும் உயிர் பெறச் செய்கிறது. இயேசு கிறிஸ்து மரணத்தின் மீதும் அதிகாரம் உள்ளவர். வாலிபனை எழுந்திரு என்று அவர் கூறியவுடன் மரித்தவன் எழுந்து உட்காருகிறான். பாடை என்பது மரித்தவரை தூக்கிச் செல்வதற்கு பயன்படுத்தப்படும் கம்புகள் ஆகும். சடலத்தை துணிகளால் சுற்றி கம்புகளின் மீது வைப்பார்கள். 4 பேர் தங்கள் தோள்கள் மீது பாடையை சுமந்து செல்வார்கள். வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து மரித்து பாடையில் படுத்திருக்கிற வாலிபனிடத்தில் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்தின் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் மரித்து போன ஒரு சிறுமியை இயேசு உயிரோடு எழுப்பினார். அடக்கம் பண்ணப்படுவதற்கு கொண்டு போகப்பட்ட மரித்தவனை இயேசு உயிரோடு எழுப்பினார். மரித்து போய் 4 நாட்கள் ஆன பின்பு இயேசு ஒருவனை உயிரோடு எழுப்பினார். பேசத் தொடங்குகிறான். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார்.
இயேசு கிறிஸ்து மரித்து போன வாலிபனை பார்த்து, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னவுடனே மரித்தவன் எழுந்து உட்காருகிறான். மரித்தவன் மறுபடியும் உயிரோடு எழும்பி இருக்கிறான் என்பதற்கு அவன் எழுந்து உட்கார்ந்தது ஓர் அடையாளமாகும். இந்த அடையாளத்தோடு அங்கு மற்றொரு அடையாளமும் நடைபெறுகிறது. அவன் பேசத் தொடங்குகிறான். அவனுக்குள் ஜீவன் இருப்பதினால் அவன் பேசுகிறான். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனை புதுப்பிக்கும் போது, நமக்கு மறுஜீவனை கொடுக்கும் போது அவர் நம்முடைய உதடுகளை திறக்கிறார். நாமும் ஜெபத்தினாலும் துதியினாலும் பேசத் துவங்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் கிருபையை பெற்றுக் கொள்வோமானால் நாமும் எழுந்திருந்து கர்த்தரை நோக்கி பேசத் துவங்க வேண்டும். அவரை துதிக்க வேண்டும். அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பிய பின்பு இயேசு கிறிஸ்து அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவிக்கிறார். தன் தாய்க்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை அவன் குறைவில்லாமல் நிறைவேற்றுவதற்காக அவனை அவனுடைய தாயிடமே ஒப்புவிக்கிறார். கைம்பெண்ணாகிய அவனுடைய தாய்க்கு மிகுந்த ஆறுதல் உண்டாயிற்று. அவருடைய துக்கம் சந்தோஷமாக மாறிற்று. நாமும் இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது நம்முடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார். மகா தீர்க்கதரிசியானவர். எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மரித்து போனவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்குகிறான். இதை பார்த்த எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. இந்த அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். கர்த்தரையும் அவருடைய நன்மையையும் போற்றி புகழுகிறார்கள். அவருடைய மகிமையான காரியங்களை நினைத்து அவரை துதிக்கிறார்கள். ஆயினும் அவர்களுக்குள் பயமும் உண்டாயிற்று. மிகுந்த பயத்தினால் மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்று அறிக்கை செய்கிறார்கள். அத்துடன் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிற எல்லோருமே மரித்தாலும் மறுபடியும் உயிர்த்தெழுவார்கள். இந்த செய்தி பிரசித்தமாயிற்று. இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. நாயின் ஊரிலே இயேசு கிறிஸ்து மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்புகிறார். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதும் பரவிற்று. இதை சுற்றி இருக்கிற திசைகளில் உள்ள கலிலேயாவிலும் இந்த செய்தி பிரசித்தமாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமும் ஜனங்கள் மத்தியில் இதுபோலவே பரவுகிறது. தங்களுடைய ஆத்மாவில் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய செவிகளில் சுவிசேஷத்தின் நற்செய்தி பிரசித்தமாகிறது.